அப்போ முதல் வெளிப்பாடு நான் இருக்கிறேன் என்கிறது ஆங்கிலத்தில், அல்லது LI. அப்புறமா அவர் இன்னொரு பகுதியில தன்னை வெளிப்படுத்திக்கிட்டார். அவர் தன்னை யெகோவா ஈரே, அதாவது வழங்கும் தேவன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டார். யெகோவா யெகோவா. ஒவ்வொரு முறையும் அவர் தன் பெயரோட எதையாவது சேர்க்கும் போது அது ஒரு குணாதிசயமா இருக்கு. ஆமா, அதான் நானும் சொல்றேன். ஒவ்வொரு முறையும் அவர் எதையாவது சேர்க்கும் போது அது ஒரு குணாதிசயம். வழங்கும் தேவன், பாதுகாக்கும் தேவன், காப்பாற்றும் தேவன். ஆனா பைபிள்ல இதெல்லாம் உங்களால காட்ட முடியாது. என்னால முடியும், என்னால காட்ட முடியும். அவர் தன்னை எப்படி கூப்பிட்டுக்கிறான்னு என்னால காட்ட முடியும். இல்ல, உங்களால முடியாது. சரி, உங்களால எத்தனை காட்ட முடியும்னு பாப்போம். நான் உங்களுக்கு சிலதை தர்றேன், ஆனா அது பழைய ஏற்பாடு. ஆனா குரான்ல 100க்கும் மேல இருக்கு, தெரியும். பரவாயில்ல, கடவுளோட குணாதிசயங்கள் அதை விட அதிகமாவே இருக்கு. உங்களால 5க்கு மேல சொல்ல முடியாது. ஆமா. நீதியுள்ள கடவுள். நீதி உள்ளவரா? நீதியுள்ள கடவுள். நீதி உள்ளவரா? கடவுள் நீதி உள்ளவரா? நீதிங்கிறத இரக்கம் உள்ள கடவுள். அது பைபிள் எங்க இருக்குன்னு எனக்கு காட்டுங்க. ஆமா, கடவுள் இரக்கம் இல்ல. நீங்க சும்மா புத்தகத்துல இருக்கிற எங்களோட பட்டங்களை வாசிக்கிறீங்க. ஆமா, அப்போ அந்த புத்தகத்துல காட்ட வேண்டியது தானே. நீதிபதி கடவுள். இல்ல, நான் அப்படி செய்யல. என்கிட்ட என் பைபிள் இல்ல, உங்க பைபிள் தான் இருக்கு. அதை என்னால வாசிக்க கூட முடியல, எனக்கு கண்ணு தெரியல. உங்க கம்ப்யூட்டர்லயோ ஐபோன்லயோ பைபிள் இருக்கும்ல? இல்ல, என்கிட்ட. நான் சொல்றேன், உங்களால 12 குணங்களுக்கு மேல சொல்ல முடியாது. இல்லன்னா அவரோட உண்மையான பேரு எல் ஷடாய். ஏதோ ஒண்ணு. எல் ஷடாய், எல் சபக்தானி. நீங்க என்ன பேர் வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா அவர் பேசுவார்னு எனக்கு தெரியும். நீ என்னை கூப்பிடும் போது நான் உனக்கு அருகில் இருக்கிறேன். அந்த உரிமைகள். நீங்க என்னை கூப்பிடும் போது நான் உங்க குரலை கேட்கிறேன், அதனால அவங்களும் என் குரலை கேட்கட்டும். ஆமா, அவர் கேட்கிறாரு. ஆமா, அவர் ஆகாரின் குரலை கேட்டாரு. இல்ல, அவர் ஆகார பத்தி பேசுற, உங்களை பத்தி பேசுறாரு. அவர் ஆகாரோட குரல்ல. கடவுள் உங்ககிட்ட பேசுறாருன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? கடவுள் என்கிட்ட பேசுறாரு, ஆனா அவர் வார்த்தை மூலம் பேசுறாரு. அந்த வார்த்தை எங்க இருக்கு? வார்த்தை கடவுள்கிட்ட இருந்தது, அந்த வார்த்தையே கடவுளா இருந்தது. நாம இதை பத்தி பேசுறோம், ஆனா இப்பதான் அவர் உங்ககிட்ட பேசினாரு, நான் அவங்க குரல்ல கேட்டேன். ஆதியில வார்த்தை இருந்தது. இது ஒரு வார்த்தை கடவுள். அந்த வார்த்தையே கடவுள். என்ன சொல்ற, ஒரு கதை மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல தொடக்கத்துல ஒரு மனுஷன் மாதிரி. ஆரம்பத்துல வார்த்தை இருந்தது, அப்புறம் ஒரு ராஜா இருந்தாரு, ஒரு ராணி இருந்தாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொன்ன கடவுள் சொன்னாரு, நீங்க என்னை கூப்பிடும்போது நான் உங்க குரலை கேட்கிறேன்னு. அவங்களும் என் குரலை கேட்கட்டும். எங்க அதை நீங்க தான் சொல்றீங்க. முழு பைபிளையும் நான் உங்க குரலை கேட்கிறேன்னு அவர் எங்க சொல்றாருன்னு எனக்கு காட்டுங்க. அவர் கேட்கத்தான் செய்யறாரு. இல்ல, அவர் கேட்கிறாங்க. அவர் கேட்க முடியாது ராஜா. ஏன்னா இது கடவுளோட புத்தகம் இல்ல. ராஜா. அந்த யெகோவான்ற பேரு ஒரு சரியான பேரு. ஆங்கில பைபிள்ல இது அதிகமா எழுதப்படுது, எனக்கு தெரியல. அது அங்க இல்ல. அது அங்க இல்ல, ஏன்னா அவங்க அதை மொழிபெயர்க்கல. ஆனா அவங்க கடவுளுங்கிற வார்த்தையில பெரிய ஜி போடும் போது அதுக்கு யெகோவான். ஆனா அது எழுதப்படல, மொழிபெயர்க்கப்படல. அது டெட்ராகிராமேட்டர். ஆங்கில பைபிள்ல பெரிய ஜி போடும் போது அதுக்கு யெகோவான், அதுதான் அவரோட பேரு. ஆனா அந்த பேரை மரியாதை இல்லாம சொல்லக்கூடாது, தெய்வ நிந்தனை. அத சொல்றதை விட அல்லாஹ்னோ இல்ல கடவுள்னோ சொல்றது. நீ அல்லாஹ்னு சொல்லலாம். ஆமா, அது சும்மா நான் இருக்கிறேன். அல்லாஹ்னு நான் இருக்கிறேன் அர்த்தம். அரபில அல்லாஹ்னு நான் இருக்கிறேன் அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். அது கடவுள்னு அர்த்தம். கடவுள்னு அர்த்தம் இல்ல, அந்த கடவுள். அந்த கடவுள். அப்புறம் ஒரு கடவுள், அந்த கடவுள். இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். மீன்ஸ் I am. நான் இருக்கிறேன். இப்போ அதுக்கு கடவுள்னு அர்த்தம் வந்துடுச்சு, ஏன்னா ஒருத்தர் தான் இருக்கா. நான் இருக்கிறேன், அதுதான் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. நான் இருக்கிறேன். நீங்க எல்லாரும் கடவுளை பத்தி ஏதோ சொல்றீங்க, அவரே உங்ககிட்ட பேசும்போது அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், ரொம்ப கவனமா கேட்டு. இல்ல, நீங்க சொல்றீங்க இந்த எக்கோவா அது இதுன்னு என்னென்னவோ. நான் உங்களுக்கு காட்ட. நான் ஒண்ணு சொல்றேன், அரபு மொழி பேசுற கிறிஸ்தவங்க கடவுளை அல்லாஹ் தான் கூப்பிடுறாங்க. கண்டிப்பா. என்ன அரபி ஒரே கடவுளோட பேரு அதுதான். இல்ல, எனக்கு வேண்டாம், ரொம்ப நன்றி. நீங்க பாருங்க, இதுல இருக்கு. அல்லாவை அழையுங்கள் அல்லது அழையுங்கள்.
அரபியில அவங்க ரெண்டையுமே அரபியில தான் எழுதுறாங்க. அல்லாஹ்னா கடவுள்னு அர்த்தம். கடவுள் இந்த அல்லாஹ் சொல்றாரு, இல்லைன்னா கடவுள் சொல்றாரு. கடவுளை கடவுள்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா கருணையுள்ள கடவுள்னு கூப்பிடுங்க. எந்த ஒரு பெயரால நீங்க அவரை கூப்பிட்டாலும் அது நல்லதுதான். ஆமா ஆமா, அதனால பிரச்சனை அது இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்றதுல யார்கிட்ட சொல்றீங்கன்றதுதான். இல்ல, அதுல என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க அவரை எந்த பெயரால கூப்பிட்டாலும் அது நல்லதுதான். ஆனா மிக அழகான பெயர்கள் அவருக்கே உரியது. பிரார்த்தனை சத்தமாகவும் செய்யாதீங்க. சோ அது அவ்வளவுதான். உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். நாங்க அவர் பெயரை சொல்றது இல்லை. இல்ல, அழகான பெயர்கள். ஆனா நாங்க அதை உச்சரிக்கிறது இல்லை. வேணும்னா சொல்லலாம். இல்ல, குணாதிசயங்கள். ரேர்னா குணாதிசயங்கள். ஆமா, அப்புறம் ஏத்துக்காதீங்க. அவரோட பெயர்கள்ல அவதூறு சேர்க்காதீங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். யாராவது அவரோட பெயரை வச்சுக்கிட்டு தங்களை சாட்சின்னு சொல்லிக்கிட்டா நான் சொல்வேன், நானும் அவரோட சாட்சி தான். ஆனா நான் அவர் பெயரை பயன்படுத்துறது இல்லை.